உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தம்மை பற்றி ஸ்டாலின் ஆங்காங்கே அவதூறாக பேசி வருவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் பேசிய பழைய வீடியோக்களை எல்இடி திரையில் போட்டுக்காட்டி விமர்சனம். திரு ஸ்டாலின் ஒரு அறிவுஜீவி மாதிரி பேசுறாரு. ஏதோ எடப்பாடி பழனிசாமி அங்கங்க அவதூறா பேசிட்டு இருக்காரு, அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறாரு. அறிவுஜீவியை எப்படி பேசுறாருன்னு நம்ம எல்இடியில பாருங்க. 118 இருக்கும். ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 87, காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு 8, அதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 1, ஆக 107. ஸ்பெயின், துபாய் நாடுகளுக்கு முதலமைச்சர் சென்றது முதலீடு செய்வதற்காகவா என மக்கள் சந்தேகப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. அதிமுக ஆட்சியின் சாதனைகளை ஒருபுறமும், திமுக செய்ததை மறுபுறமும் தராசில் வைத்து மக்கள் நியாயமான தீர்ப்பை வழங்குமாறும் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலம் ஆகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஒரு பெரிய திட்டமாவது கொண்டு வந்திருக்காங்களா? எதை வைத்து உங்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க போறாங்க? சிந்திச்சு பாருங்க. நான் தேர்தல் நேரத்திலே எங்களுக்கு வாக்களிப்பதற்காக உங்களை நான் கேட்கவில்லை. நீங்கள் தராசில எடை போட்டு பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்பதை தராசில எடை போட்டு உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதற்கு தீர்ப்பளியுங்கள். கச்சத்தீவு தொடர்பான ஜெயலலிதாவின் கோரிக்கைகளை 10 ஆண்டுகளாக பாஜகவினர் கிடப்பில் போட்டிருந்ததாக இபிஎஸ் கருத்து. கச்சத்தீவு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக கொடுத்த வழக்கில் மத்திய அரசு இனியாவது உரிய பதில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வலியுறுத்தல். இந்த கச்சத்தீவை இந்தியாவோடு இணைப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கடிதம் எழுதினார்கள் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு. பிறகு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நேரடியாக பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை சந்தித்து மீனவருடைய கோரிக்கையை நேரடியாக பேசினார்கள். அவர்கள் 10 ஆண்டு காலம் கிடைப்பிலே போட்டு விட்டார்கள். 10 ஆண்டு காலம் கழித்து இப்பொழுது தேர்தல் வந்துவிட்டது. மீனவருடைய வாக்கு அவர்களுக்கு தேவை. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் கச்சத்தீவை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்தில் நாளை முதல் 2 நாட்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. வேலூர் மற்றும் மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற ஏற்பாடு. பிரதமர் வருகையையொட்டி விமான நிலையம், நிகழ்ச்சி நடக்கும் பாண்டி பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு போட போலீசார் முடிவு. பிரதமர் வந்து செல்லும் 2 நாட்களுக்கு சென்னையில் ட்ரோன்களை பறக்க விடவும் தடை. பிரதமர் மோடியின் ரோட் ஷோவை ஒட்டி சென்னை தியாகராய நகர் பகுதியில் நாளை போக்குவரத்து மாற்றம். பிற்பகல் 3 முதல் இரவு 8 மணி வரை மாற்று வழியை பயன்படுத்த வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் அறிவுறுத்தல். பிரச்சாரத்திற்கு இடையே தர்மபுரியில் உதயநிதியிடம் புடவை கேட்ட பெண். புடவை கொண்டு வரவில்லை என கூறி துண்டு கொடுத்து சமாளித்த உதயநிதி. சாலை வசதி செய்யப்படும். வணக்கம்மா. புடவை எல்லாம் இல்லைம்மா, துண்டு இருக்கு. நீ புடவை கேட்பேன்னு தெரிஞ்சா கண்ணாடி புடவை எடுத்துட்டு வந்திருப்பேன். எனக்கு ஒரு துண்டு கொடுங்கப்பா. கமல்ஹாசனுக்கு மனநல மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதனை செய்ய வேண்டும் என அண்ணாமலை கருத்து. நாட்டின் தலைநகரை நாக்பூருக்கு எப்படி மாற்ற முடியும் என கேள்வி. செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தவாறே தினந்தோறும் தொலைபேசியில் பேசி கோவை தேர்தல் களத்தை இயக்குவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. கோவையில் தோடு மூக்குத்தி வழங்கினாலும் தங்கச் சுரங்கத்தையே கொட்டினாலும் பிரதமர் மோடிக்குதான் வாக்குகள் விழும் என்றும் உறுதி.
நல்ல வேட்பாளர்களை பார்க்காமல் சின்னங்களை பார்த்து இனியும் மக்கள் வாக்களிக்கலாமா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. உதயநிதிக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் என்றும் வினா. இவ்வளவு காலமாக நீங்கள் ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டீங்க, மதத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, இனத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, மொழியை பார்த்து ஓட்டு போட்டீங்க, எல்லாவற்றுக்குமே சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. முதல் முறையாக வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க. இந்த முறை நான் கேட்கறது நியாயம் தானே? தம்பி உதயநிதி, எங்ககிட்ட நீங்க சமூக நீதி பத்தி பேசாதீங்க. உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் சமூக நீதி சம்பந்தம் கிடையாது. இதை பார்த்தாலும் இருந்திருக்கும். திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவித்தது சட்டப்பேரவை செயலகம். ஜூன் 1க்குள் இடைத்தேர்தல் நடத்தப்படுமா என்பதை தலைமை தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என சத்யபிரதா சாஹூ விளக்கம். வரும் 19ஆம் தேதி தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்தாலும் ஜூன் 4 வரை பணம் கொண்டு செல்வதற்கான கட்டுப்பாடுகள் தொடரும் என சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் வரை உரிய ஆவணங்கள் இன்றி பரிசுப் பொருட்களும் கொண்டு செல்லக்கூடாது என விளக்கம். மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு வரும் 17 முதல் 19ஆம் தேதி நள்ளிரவு வரை தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு. வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4ஆம் தேதியும் மதுக்கடைகள் அடைக்கப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு. மயிலாடுதுறை பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க 30க்கும் மேற்பட்ட கேமரா டிராப்களை பொருத்தும் நிபுணர் குழு. ட்ரோன் கேமராக்கள் மற்றும் தெர்மல் ட்ரோன்களை பயன்படுத்தியும் தேடுதல் வேட்டை. பரஸ்பரம் விவாகரத்து கோரி நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு. கடந்த சில ஆண்டுகளாக பிரிந்து வாழ்வதை சுட்டிக்காட்டி கோரிக்கை. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.